الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الظالمون وقال النبي صلى الله عليه وسلم عن الله سبحانه وتعالى يقول الله سبحانه وتعالى في الحديث القدسي لو أن عبيدي أطاعوني لسقيتهم المطر بالليل وأطلعت عليهم الشمس بالنهار ولم أسمعهم صوت الرعد أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணித்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த பரிசுத்தமான தீனின் மூலமாக மனிதர்கள் உலகத்தில் என்னென்ன விடயங்களை நினைக்குகின்றார்களோ அவைகள் அனைத்தையும் தீனின் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு அனுப்பப்பட்ட அந்த நேரம், அந்த காலம் பயங்கரமான காலம், பயங்கரமான நேரம். மனிதர்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கவில்லை, நல்ல குணங்கள் இருக்கவில்லை, நல்ல நடத்தைகள் இருக்கவில்லை. பொருளாதாரத்துடைய அடிமட்டத்திலே இருந்தார்கள். நாகரிகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாதவர்களாக இருந்தார்கள். அறிவுத்துறையில 0 இருந்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த மக்களுக்கு இந்த தீனை விளங்க வைத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய பொறுமதியை விளங்க வைத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான தீனை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த தீனின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுகொள்ளலாம். அந்த ஆரம்ப காலம் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாலா புறங்களிலும் நெருக்கடி, மிரட்டல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இரவுல மாத்திரமல்ல, பகலில கூட அவர்களுக்கு அமைதி, நிம்மதி இல்ல.
வெளி ஊர்கள்ல மாத்திரமல்ல, உள்ளூர்ல கூட அவர்கள் அமைதியாக நடந்து செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்நியவர்களுடைய அழுத்தங்கள் கூட, அவர்களால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அதிகமாக இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். முதலாவது அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். அதற்கு பின்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் உங்களுடைய முழுமையான வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். வெறும் வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, ஜிக்ர் திலாவத்துகள் மாத்திரமல்ல, ஃபர்தான கடமைகளாகிய நோன்பு ஜகாத்துகள் மாத்திரமல்ல, ஹஜ் உம்ராக்களை செய்துவிட்டு நான் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி விட்டேன் என்று நீங்கள் நினைக்க கூடாது. மாற்றமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், அடுப்பங்கரை முதல் ஆட்சி பீடம் வரைக்கும் நீங்கள் எந்த துறையிலே ஈடுபட்டாலும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய முன்மாதிரியை காட்டிக் கொடுத்தார்கள். அந்த முறைப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எதிர்நிற்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு தீர்வை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடிமைகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் உங்களை ஆட்சி செய்கின்றார்கள், அவர்கள் உங்களின் மீது அதிகாரம் செலுத்துகின்றார்கள். நீங்கள் உங்களை மாற்றி முழுமையான தீன் உங்கள்கிட்ட வந்துவிட்டது என்றால் நீங்கள் ஆட்சியாளர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய ஆட்சிக்கு கீழால் அவர்கள் வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற அந்த உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு விளக்கினார்கள். ஆரம்பத்தில் பயத்துடன் வாழ்ந்தார்கள், அச்சத்துடன் வாழ்ந்தார்கள், பீதியுடன் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வீட்டுடைய முற்றத்தில் ஒருவர் சப்தமாக குர்ஆனை கூட ஓத முடியாது. அந்த அளவுக்கு அந்த காபிர்களுடைய அழுத்தங்களும் நெருக்கடிகளும் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருந்தன. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 13 வருடம் மக்காவிலே வாழ்ந்து அவர்களுடைய தொல்லைகள், அவர்களுடைய சோதனைகள், அவர்களுடைய பயமுறுத்தல் அச்சுறுத்தல்களை தாங்க முடியாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்த அந்த ஆரம்ப வேளையில கூட முஸ்லிம்கள் அமைதியாக வாழ முடியல. அந்த மதீனாவை சூழ உள்ள யூதர்களாலும் முஸ்லிம்களுக்குள்ளே இரண்டரை கலந்திருக்கக்கூடிய முனாஃபிகீன்களாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருந்தன. தப்சீர் குர்துபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதரத் அபுல் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மக்காவுல தான் நாங்க அச்சத்தோட பயத்தோட பீதியோட வாழ்ந்தோம். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாலும் அதே நிலைமை தான் நீடிக்குகின்றது. அமா யத்தி அலைனா யௌமுன் நஅமனு ஃபீஹி வ நதஉ ஸிலா, எங்களுக்கு ஒரு நாள் உண்டு வராதா, அந்த நாளில நாங்க அச்சமற்று இருக்கணும், அந்த நாளில் நாங்க பயமற்று இருக்கணும். நம்முடைய கழுத்துகளில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாள், இடுப்படை தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈட்டிகள், அம்புகள், இதனுடைய பாரங்களை கீழே இறக்கி வைத்து நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள் உண்டு வராதா என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தல்பஸூன இல்லா யஸீரா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு காலம் ஒன்று வரும், ஹத்தா யஜ்லிஸ ரஜுலு மின்கும், உங்களில் ஒரு மனிதர் அவர் அமர்ந்து கொண்டிருப்பார், அவருடைய 2 கைகளை முட்டுக்கால்களிலே கட்டிக்கொண்டு அவருடைய தலையை கீழே போட்டுக் கொண்டிருப்பார். ஃபில் மலஇல் அதீம், பெரிய ஒரு கூட்டத்தில் இவருக்கு எந்த அச்சமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அவருடைய 2 கைகளை முட்டுக்கால்களிலே கட்டி அவர் தன்னுடைய தலையை கீழே போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அச்சமற்ற பயமற்ற சூழலை வெகு விரைவிலே அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்று நபி அவர்கள் கூறி சில மணி நேரம் கூட கழியல்ல குர்ஆனுடைய இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வஅதல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا. இப்பொழுது தான் நீங்கள் வந்து முறைப்பாடு செய்தீங்க,
நாலா புறங்களில் அச்சுறுத்தல், பயமுறுத்தல், மிரட்டல்கள், நெருக்கடிகள், உங்களுக்கு அவர்களால் பலவிதமான சோதனைகள். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி முழுமையாக நம்பி வஅமிலு ஸாலிஹாத், அனைத்து சாலிஹான அமல்களையும் யாரு செய்வார்களோ, சாலிஹான அமல் என்றால் வெறும் வணக்கங்கள் மாத்திரமல்ல, வெறும் இபாதத்துகள் மாத்திரமல்ல, வெறும் திக்ர் திலாவத்துகள் மாத்திரமல்ல, புனிதமான தினத்தில புனிதமான இரவுகள்ல நாங்க ஓதக்கூடிய தௌபாக்கள் திக்ர்கள் மாத்திரமல்ல, அனைத்து சாலிஹான அமல், அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், ஆட்சி செய்வதாக இருக்கலாம், அனைத்து நிலைமைகள்ல இஸ்லாமியர்கள் நபியவர்கள் சொன்ன பிறகு அனைத்தையும் செய்தார்கள் என்றால் அதுதான் சாலிஹான அமல். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், யார் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி வஅமிலு ஸாலிஹாத், அனைத்து நல்ல காரியங்களையும் செய்கின்றார், அனைத்து பாவங்களையும் விட்டுவிட வேண்டும். ஒரு சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, நான் என்ன பாவமா செய்கின்றேன், நான் என்ன பிடிக்கவா செய்கின்றேன், நான் என்ன ஜினாவா செய்கின்றேன், அவர் தொழாமல் இருக்கிறாரு, அது அவருக்கு பாவமா நினைப்பதில்லை, அதை அவர் தவறா நினைப்பதில்லை. அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை மாத்திரம், குடிப்பதை மாத்திரம், விபச்சாரம் செய்வதை மாத்திரம் சிலர் தவறாக நினைப்பாங்க. ஃபர்துகளை விடுவது மிகப்பெரிய பாவம். ஃபர்தான காரியங்களில் சோம்பேறித்தனம் காட்டுவது அது மிகப்பெரிய பாவம். ஆக ஃபர்துகளை செய்யவும் வேண்டும், ஹராமான காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இவைகள் இரண்டும் தான் சாலிஹான அமல். அல்லாஹ் கூறுகின்றான், யாரு சாலிஹான அமல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நாங்க ஹிலாஃபத்தை, பூமியில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த மாதிரி அவர்களுக்கும் நாங்க கொடுப்போம். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ தபாலஹும், நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய மார்க்கத்தில் உங்களை நாங்க உறுதியாக்கி வைப்போம். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில உங்களால் வாழ்வதற்கு எந்த சிரமமும் இருக்காது. அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில உங்களால் செயல்படுவதற்கு எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு சூழலை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவோம். மூன்றாவது, வலயுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, இப்பொழுது நீங்கள் அச்சம், பயம், பீதி என்று கூறுகின்றீர்கள். அந்த அச்சத்தையும் பயத்தையும் போக்கி அச்சமற்ற பயமற்ற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபியுடைய சபையில இருந்த வேளையில மதீனாவுல ஒரு ஆள் வந்து கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், கடுமையான பஞ்சம், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு பஞ்சம் தலைபிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு ஆள் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த பஞ்சத்தினுடைய பிரதிபலன் வழிப்பறி கொள்ளை கூடிக்கொண்டே செல்கின்றது, எங்களுக்கு பாதையிலே நடந்து செல்ல முடியாத அளவுக்கு கொள்ளைகள் அதிகரித்து விட்டது என்று சொன்ன வேளையில அந்த ரெண்டு பேர்களுக்கும் சேர்த்து நபி அவங்க பதிலாக சொன்னாங்க, இந்த அதி இப்னு ஹாத்தம் இவரை பார்த்து கேட்டாங்க, அதி ஹல் ரஅய்தல் ஹீரா, நீங்க ஹீராவுக்கு சென்றிருக்கிறீங்களா, ஹீரா என்ற நகரத்தை பார்த்திருக்கிறீங்களா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மா ரஅய்துஹா வகத் உன்பிது பிஹா, நான் அதை கண்டதில்லை, ஆனா ஹீராவை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஈராக்கில் உள்ள மிக முக்கியமான ஒரு சிட்டி தான் ஹீரா. நபியவங்க சொன்னாங்க, லஇன் தாலத் பிக ஹயா, ஏ அதி, உங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீடித்து வைத்திருந்தால் நீங்க பார்ப்பீங்க, அந்த ஹீராவிலிருந்து ஒரு பெண்மணி அவள் பிரயாணம் செய்து மக்காவுக்கு வருவாள். ஹீராவிலிருந்து மக்காவுக்கு சுமார் 1500-2000 கிலோமீட்டரை கடந்து வருவாள். அவளுடைய பிரயாணத்துல வேற எந்த ஆண் துணையும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு எந்த சிரமமும் ஏற்படாத அளவுக்கு அந்த ஹீரா முதல் மக்கா வரை, ஹீரா முதல் மதீனா வரைக்கும் அந்த அளவுக்கு அச்சமற்ற பயமற்ற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று குறிப்பிட்டார்கள். ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், இவர்கள் பனூ தை, இவங்களுடைய பெயர் ஹாத்தம் தாய், அதாவது பனூ தை கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த காலத்துல கொள்ளை